சமாதானம் என்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகளை நிறைவடைந்திருக்கிற இந்த நிலையில முழு இந்தியாவிலேயும் குறிப்பாக தமிழகத்திலே நிறைய மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், பல்வேறுபட்ட அந்த இஸ்லாமிய ஸ்தாபனங்களிலே இந்திய சுதந்திர அந்த தின விழா மிக சிறப்புற நடைபெற்றவாறு இருக்கிறது. காரணம், இந்த சுதந்திரத்தை கொண்டாட முழு தகுதி பெற்றவர்களாக இஸ்லாமியர்கள் நாம் இருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்காக வேண்டி தங்களுடைய உயிரை, உடைமைகளை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான உலமாக்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். இது நீண்ட நிறைய வரலாறு. இந்த அருமையான சபைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நமது நீடூர் நெய்வாசல் மிஸ்பாஹுதா அரபிக் கல்லூரியுடைய கண்ணியமான நிர்வாக பெருமக்கள், நீடூர் ஜாமியா மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்கள், நீடூர் நெய்வாசல் ஜாமியா மஸ்ஜிதுடைய கண்ணியமான நிர்வாக பெருமக்கள் மற்றும் நமது ஜமாத்தார்கள், சங்கமிகு உஸ்தாத் பெருந்தகைகள், மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் நம் அனைவர் சார்பில் வருகவன வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறுபட்ட தீர்வுகளை இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதோருக்கும் தந்த முடிவாக இந்திய மக்கள் யாவருக்கும் மனநிறைவான, நிம்மதியான, அமைதியான வாழ்க்கையை தந்தல் முடிவானாக. குறிப்பாக தமிழ்நாடு, ஏனைய வட இந்தியா, வட மாநிலங்கள், எல்லா மாநிலங்களிலுமே மக்கள் சுபிட்சமாக, சுதந்திரமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும். அதே போன்று எல்லாருடைய அந்த சின்னங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், கான்காகுகள் எல்லாமே முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த நல்ல நேரத்திலே பதிவு செய்கிறோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். இப்போது முதல் கட்டமாக நம்முடைய மிஸ்பாஹுதா அரபிக் கல்லூரியுடைய 5ஆம் சுமரா மாணவர் ஹாபிஸ்காரி அப்துல் பாசித் அவர்கள் கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இனிய காலை பொழுதிலே இந்த இனிய இறைமறையினுடைய கராத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போன்றிருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய மனங்களிலே பரவசத்தை தந்தல் புரிவானாக. தொடர்ந்து நம்முடைய மிஸ்பாஹுதா அரபிக் கல்லூரியுடைய 6ஆம் சுமரா மாணவர் கும்பகோணம் ஹாபிஸ் முகமது அப்பாஸ் அவர்கள் ஒரு 5 நிமிடங்கள் சுதந்திர தின விழா உரை நிறுத்துவார்.
السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம். ஹம்தன் சொல்லிய நமாபாத். கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் இன்றைக்கு 79ஆம் ஆண்டு சுதந்திர தினாவை கொண்டாட வந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிரிட்டனின் கொடி இறக்கப்பட்டு இந்தியாவின் கொடி ஏற்றப்பட்டதோ அப்படிப்பட்ட நாளிலே நாமெல்லாம் கூடியிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு எப்படி சுதந்திர கொடி ஏற்றுவதற்காக நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போன்று இந்த சுதந்திர கொடியை காப்பாற்றுவதற்காக, அதாவது இந்த சுதந்திரத்திற்காக நமது முன்னோர்கள் எல்லாம் நாளேந்தி போராடி ஒற்றுமையாக நின்றார்கள். அப்படிப்பட்ட வரலாற்றை ஒரு மீள்பார்வை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பொதுவாக வரலாறு என்பது மறக்கலாம், ஆனால் இன்னைக்கு மறக்கவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது, மறுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த பாட புத்தகத்திலும் வரலாற்று புத்தகத்திலும் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் என்று எந்த வரலாறும் இடம்பெறவில்லை. இன்னும் ஒரு அடி மேலாக சொன்னால், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இந்த சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் யார் யாரையோ சொல்கிறார்கள். ஆனால் இந்த இந்தியாவிற்காக சுதந்திரத்திற்காக போராடிய இஸ்லாமியரை பற்றி தெரியவில்லை. எனவே அவர்களின் வரலாற்றை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையை இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், நீங்கள் வரலாற்றை படியுங்கள் என்று கூறுகிறான். அந்த ரீதியிலே இந்த சுதந்திர போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நடந்தது. 1757 இருந்து 1947 வரை இந்த சுதந்திர போராட்டம் என்பது நடந்தது. முதல் நூற்றாண்டிலே அனைவரும் முஸ்லிம்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள். நான் எதையும் மேல்படுத்தி சொல்லவில்லை, உண்மையாகத்தான் சொல்கிறேன். அனைவரும் முஸ்லிமாகத்தான் இருந்தார்கள். இந்த சுதந்திரத்திற்காக முதல் ஷஹீதானவர்கள், அதாவது இந்த மண்ணில் முதல் விதைக்கப்பட்டவர் சிராஜ் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்கள். அவர்களின் தலை வெட்டப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே காட்சி பொருளாக மாற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த நான் பிறந்த மண்ணிலே ஆங்கிலேயரை விரட்டாமல் ஒருபோதும் நான் பஞ்சு மெத்தையிலே தூங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். 100 நாட்கள் ஆட்டு மந்தையாக ஆடுகளை போல இருப்பதை விட ஒரு நாள் சிங்கத்தை போல் வாழ்ந்து மடிந்து விடுவேன் என்று சொன்னார்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த இந்தியாவிலே முதலாக ஏவுகணை கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் மன்னர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படி இந்தியாவில் ஆங்கிலேய எதிர்த்தவர்கள் நமது இஸ்லாமியர்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை, தன்னுடைய உடமையை எல்லாம் இந்த பூமிக்காக, இந்தியாவிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஜாலியன் வாலாபாக் என்று ஒன்று நடந்தது என்று எல்லா வரலாற்று புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த நடந்தது, அதில் ஷஹீதானவர்கள் யார் என்று முழுமையாக தெரியவில்லை. ஜாலியன் வாலாபாக் என்பது ஒரு கிணற்றின் பெயர். அந்த கிணற்றிலே ஜெனரல் டயர் என்ற அவர்களின் உத்தரவுப்படி அங்கிருந்தவர்களை சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எப்படி தண்ணீரை நிரப்புவது போல மனிதர்களை அந்த கிணற்றிலே முழுக்க நிரப்பியிருந்தார்கள், சடலங்களை நிரப்பியிருந்தார்கள். அதிலே முழுமையாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படிப்பட்ட வரலாறு எந்த வரலாற்று புத்தகத்திலும் இடம்பெறவில்லை. எனவே வரலாற்றை நாம் தான் எடுத்து செல்ல வேண்டும். ஷேகுல் ஹிந்த் என்று அழைக்கப்படுகின்ற மஹ்மூதுல்லா ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இந்தியாவிற்காக ஆங்கிலேய எதிர்த்து போராடினார்கள். அவர்களை சிறையில் அடைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சித்திரவதையோ நெஞ்செல்லாம் பதைக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவரை ஜனாதா வரும்பொழுது
அவர் ஜனாதா குளிப்பாட்டும் பொழுது பார்க்கப்படுகிறது. அவர்கள் முதுகிலே எந்த ஒரு சதையும் இல்லை. அந்த ஆங்கிலேயர்கள் அவர்கள் மின்சாரத்தை வைத்து தாக்கி அவர்களை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இப்படி ஆங்கிலேய எதிர்த்து போராடியவர்கள் இஸ்லாமியர்கள். பகதூர் ஷா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் டெல்லியை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை ஆங்கிலேயர்கள் கைது செய்கிறார்கள். குடும்பத்துடன் கைது செய்து ரங்கூனுக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பி அவர்களுக்கு சிறையிலே காலை உணவாக தன்னுடைய 2 மகனின் தலையை வெட்டி தட்டிலே வைத்து கொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த சுதந்திரத்திற்காக, இந்த இந்திய சுதந்திரத்திற்காக என்னுடைய மகன் உயிரை விட்டான் என்று சொன்னால் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இப்படி இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிர்களை தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அர்ப்பணித்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆலிம்கள் ஏராளம் சொல்லிக் கொண்டே போலாம். சாத்தினி சவுத் டெல்லியிலே மைதானத்தில் ஒவ்வொரு மரத்திலும் தூக்கிலிடப்பட்டிருந்தார்கள். அதில் இருந்த ஒவ்வொரு உலமாக்களும் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள். இப்படி ஒவ்வொருவர்களையும் சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே நாமெல்லாம் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாய கடமையிலே இருக்கிறோம். வரலாற்றை படிப்போம், வரலாற்றை காப்போம் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा, सारे जहां से अच्छा। हम बुलबुले हैं इसकी ये गुलसिता हमारा हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा, सारे जहां से अच्छा। हम बुलबुले इसकी ये गुलसिता हमारा हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा, सारे जहां से अच्छा। पर्वत वो सबसे ऊंचा हमसाया आसमां का, पर्वत वो सबसे ऊंचा हमसाया आसमां का। वो संतरी हमारा, वो बासबा हमारा हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा, सारे जहां से अच्छा। गोदी में खेलती है जिसकी हजारों नदियाँ, गोदी में खेलती है जिसकी हजारों नदियाँ। गुलशन है जिनके दम पर रस के जीना हमारा हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा, सारे जहां से अच्छा। मजहब नहीं सिखाता आपस में बैर रखना, मजहब नहीं सिखाता आपस में बैर रखना। हिंदी है हम, हिंदी है हम, हिंदी है हम, वतन है हिंदुस्ता हमारा हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा, सारे जहां से अच्छा।
हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा। हिंदोसिता हमारा हमारा सारे जहां से अच्छा। हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा। हिंदोसिता हमारा हमारा सारे जहां से अच्छा। जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष माहे, गाए तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।